ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு சட்னியும் செய்ய போகிறோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஸ்மாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகாய், அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, எல்லாத்தையுமே நான் நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிளகு அதை நல்லா பொடிக்காமல் 2-3 இதாக பொடிஞ்ச மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். மைதா 1/2 கப் எடுத்திருக்கேன். நம்ம மைதா எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு பாதி அளவு நம்ம தயிர் எடுக்கணும். 3/4 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். சால்ட்டு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், சமையல் சோடா 1 டீஸ்பூன். அடுத்து ஒரு பவுல் எடுத்துட்டு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் கூட உப்பு, சமையல் சோடா 2ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். தயிரில் கட்டி இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து அதில் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவும் தயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கட்டியாகவே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம எவ்வளோ தூரம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த ரெசிபி நல்லா உப்பி பெருசாக வரும். இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை ஒரு 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனேயும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து அந்த மாவு போடணும். பார்த்திங்களா, போட்ட உடனேயுமே அது அழகாக உப்பி வந்துடும். நம்ம கொஞ்சம் மாவு போட்டாலே போதும். உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாக போடலாம், பெரிய சைஸில் வேணும்னா கொஞ்சம் மாவு பெருசாக போடலாம். அடுப்பு எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்த உடனேயும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனேயும் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் போட்டு நம்ம போண்டா செஞ்சு எடுத்துடலாம். இது நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: தேங்காய் துருவல் ஒரு பிடி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், 2-3 பூண்டு, அடுத்து இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. அடுத்து புதினா 1 பிடி, கொத்தமல்லி இலை 1 பிடி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்த உடனேயும் நம்ம அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பும் போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொட்டின உடனேயும் நம்ம
உளுத்தம்பருப்பும் சேர்த்து அடுத்து ஒரு வரமிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு சட்னியில் நம்ம விட்டுறலாம். போண்டாவும் சைடிஷ் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.